ஓம் முருகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம். என் செல்லப் பிள்ளையே, இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை சட்டென கேள் என் செல்லமே. இது உனக்கான பதிவு. நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம் என்று 3 முறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள். நிச்சயமாக நடக்கும், பலிக்கும் என் செல்லமே. ஏனென்றால் இது உனக்கான சத்திய வாக்கு. வாழ்க்கையில் நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. அதே சமயத்தில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல உனது வாழ்க்கையில். அதே நேரத்தில் துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையானது அல்ல. நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்து வருவது இந்த முருகப்பெருமான் நான் தானே. இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய். உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்ப்பதற்கு சகிக்காத மனம், நீதி நேர்மையை பின்பற்றி அதையே வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். என் குழந்தையே, என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன சற்று யோசனை செய்துவார். எப்போதும் தோல்வியே இல்லாத விஷயங்களையே யோசித்து கொண்டு உனக்கான நிம்மதியை தொலைத்து விட்டாய். ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நான் நினைத்ததில்லை. ஆனால் நீயோ என் முருகப்பெருமான் எப்பொழுதுமே என்னை சோதித்து கொண்டே இருக்கிறார், என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய். தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவது தானே தந்தையின் கடமை. அதைத்தானே நானும் செய்து வருகிறேன். கவலைப்படாதே என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவதும் கஷ்டங்கள் போவதும் இயற்கைதானே. அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்கிறார்கள். அதே சமயத்தில் தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள். இனி நீ எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பது நீதான் முடிவு செய்ய வேண்டும். இந்த முருகப்பெருமானிடம் வந்து தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிடு. பிறகுதான் உனக்கான லட்சியத்தை பற்றி உன்னால் இலகுவாக சிந்திக்க முடியும். நான் உன்னுடன் கைப்பிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் மனதில் ஆழ்மனதில் அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. நீ மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ, என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கான செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆகவே நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி. மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை. நாம் எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதற்கு நம்மை பிடிக்காமல் போகும். இல்லை என்றால் போக போக நமக்கே நம்மை பிடிக்காமல் போய்விடும். அது கஷ்டமோ நஷ்டமோ மனதுக்கு பிடித்தவங்கள் கூட வாழ்ந்தது மட்டும்தான் வாழ்க்கையே. அப்பொழுதுதானே சந்தோஷமாக இருக்கும். ஆம் செல்லமே, நான் ஒன்று சொல்கிறேன். உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும். உழைத்து வாழ்வதுதான் சுகம். வறுமை நோய் போன்றவை உழைப்பை கண்டால் ஓடியே போய்விடும். போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும், உண்மைக்கு என்றுமே ஆறுதல் பரிசு மட்டும்தான் என் செல்லமே. போதும் போதும் என்ற மனம் படைத்திருப்பதே பெரும் செல்வமாக கருதுகிறேன். நீ விழி மூடி இருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது நில்லாது. நீ ஓரம் நின்றாலும் உன் பிரச்சனை உன்னை விட்டு விலகாது. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நில். துணிவிருந்தால் மட்டும்தான். அரை நொடி நிகழ்வை கூட ஆயுள் வரை அசை போடுவதுதான் வாழ்க்கை. ஆம் செல்லமே, என்னுடைய அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழப்போகிறாய் என் செல்லமே. கவலைப்படாதே.
என் செல்லப்பிள்ளை, நீ மிகவும் நல்லவர் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உண்மையாக வாழும்போது ஒவ்வொரு மனிதனும் இதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் எல்லோராலும் அவனை புரிந்து கொள்ள முடியும். கருணை உள்ளத்தோடு இருக்க வேண்டும். உன்னை நிரூபித்து கொண்டே இருந்தால் என்றால் நிச்சயமாக உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். உனக்கு எல்லோர்கிட்டையும் அன்பும் அக்கறையும் இருக்குங்கிறதை நிச்சயமாக ஒரு சமயத்தில் நீ தவறாமல் நிரூபித்து காமிப்பாய் என் செல்லமே. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார், உன்னை கை நீட்டி யாருமே பேச முடியாது. எந்த திசைக்கு சென்றாலும் உனக்கான கதவுகள் மூடப்பட்டிருப்பதை போல் நீ உணர்கிறாய். முருகா, நான் உன்னையும் வணங்கி உன்னையே சரணடைந்தும் பிரச்சனைகள் இன்னும் குறையவில்லை முருகா. தேவைகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை முருகா. இன்றைய தினத்தை விட வரும் நாட்கள் இன்னும் கடினமாகவே சென்று கொண்டிருக்கிறதே என்று நீ மனதிற்குள்ளேயே பல கேள்விகளை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன் மனதில் நீ கொண்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை அனுபவங்கள் பெற்றுத்தரும். உன்னை வணங்கிய நாள் முதல் பல சோதனைக்கு மேல் சோதனை வருகிறது. என்னால் தாங்க முடியவில்லை, சமாளிக்க முடியவில்லை என்று மன்றாடுகிறாய். உன் வலிகளும் வேதனைகளும் எனக்கு புரியாமல் இல்லை. உனக்கு வரவேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். நான் எல்லாவற்றையும் இலகுவாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் கொடுப்பதில்லை. கஷ்டத்தை கொடுத்து அதில் நீ பல பாடங்களை கற்று அதில் நீ அனுபவத்தை வெற்று அதில் பிறகுதான் உனக்கு நான் வெற்றியை தருவேன். இலகுவாக எதுவுமே கிடைத்தால் அதற்கு மதிப்பு இருக்காது. அதே போலத்தான் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சரிவர கொடுத்தால்தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிவர்த்தியாகும். கவலைப்படாதே, நான் சோதனையை கொடுப்பேனே தருவேன் தவிர உனக்கு சாதனையாகத்தான் அதையெல்லாம் மாற்றித் தருவேன். நிச்சயமாக கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. வாய்ப்பை மட்டும் நன்றாக பயன்படுத்தி தக்க முறையில் வைத்து கொண்டால் உனக்கான வெற்றிக்கு மேல் வெற்றி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும். கவலைப்படாதே, நல்லதுதான் நடக்கும். ஏனென்றால் நான் உனக்கு ஏதோ ஒரு மாற்றம் வரத்தான் உனக்கு நான் பல சோதனைகளை தந்தேன். அந்த மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இதோ உனக்கான நல்லதொரு நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்க ஆரம்பிக்கப் போகிறது. பொறுத்திருந்து நம்பிக்கையோடு இரு. உன் பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நாளை நல்லதொரு நாளாகத்தான் அமையும். கவலைப்படாதே, உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.